ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2024 ஒரு தெலுங்கு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லராக வெளியான பிரசன்னவதனம். இந்த படத்தோட ஸ்டோரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அப்படி என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்குறீங்களா? படத்தில் நம்ம ஹீரோக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு டிசார்டர் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் நம்ம முகம் அப்படின்னு நமக்கு அடையாளம் தெரியும். ஆனால் அதுவே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவரோட முகம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க யாரோட முகத்தையுமே அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒரு டிசார்டர் நம்ம ஹீரோக்கு எப்படி வந்தது, இதனால இவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாரு அப்படின்றது தான் படத்துடைய மொத்த கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் சூர்யா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ, அவங்க அப்பா அம்மா மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் விக்னேஷ் எல்லாரும் காரில் சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது. அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு நிறையா பிளட் லாஸ் ஆனதுனால உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அதுக்கு பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கன்னு. சரி, இதுக்கு மேலே தாமதிச்சா நம்ம இவரையும் இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 நாள் அப்படியே ஆயிடுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் விக்னேஷ் இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்து பெட்லேருந்து எந்திரிச்சு வந்து, ஏய் நீ எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டடா, நல்ல வேளை நீ பொழைச்சிட்ட, ஆனால் அப்பா அம்மாவோட கடைசி சடங்கை நானே முடிச்சிட்டேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, நம்ம ஹீரோ ஒரே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. என்னது, அப்பா அம்மாவோட கடைசி சடங்கா? ஆமாம், நீ யார் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டை பார்த்து அவர் கேட்குறாரு. நம்ம விக்னேஷுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. ஏய் நீ என்னடா பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம விக்னேஷ் இருக்கார் இல்லையா, அவர் டாக்டரை கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஸ்கேன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவர் மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். உங்கள் அம்மா அவங்க ஹோம் மேக்கராக இருந்தாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கரெக்டாக சொன்ன உடனே, சரி ஓகே, இவருக்கு மெமரி லாஸ்லாம் கிடையாது, மெமரி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை காட்டி, இது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இது யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்தவங்க அம்மா ஃபோட்டோவை காட்டுறாங்க. அவங்களையும் நம்ம ஹீரோ தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ என்ன காட்டுறாருன்னா, நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட முகத்தையே காட்டுறாரு. அதையுமே நம்ம ஹீரோவால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அவருடைய ஃப்ரெண்டு விக்னேஷ், டேய் அதுதான்டா உன் அப்பா அம்மா, கடைசியாக காட்டினவரோட ஃபோட்டோ நம்ம முன்னாடியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு பாரு டாக்டர், அவரோட தாண்டா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ, அது எப்படி என்னோட அப்பா அம்மாவே எனக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கும், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவை டாக்டர் வெளியில் அனுப்பிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு விக்னேஷ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு மெமரியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் 2 மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒன்று ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்னோடனே நம்ம விக்னேஷ் கேட்குறாரு, அப்படின்னா நம்ம முகம் எதுவுமே அவனுக்கு தெரியாதா டாக்டர் அப்படின்னு கேட்க, இல்லை அப்படி கிடையாது, நம்ம முகம் அவருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹீரோயின் ஃபோட்டோவை கம்ப்யூட்டரில் காட்டி, இது யாருன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னோடனே நம்ம விக்னேஷ் கரெக்டாக சொல்லிடுறாரு. நீங்கள் எதை வச்சு இதை கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க, ஃபேஸை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னு நம்ம விக்னேஷ் சொல்கிறாரு. உடனே டாக்டரு, சரி இப்படி வச்சுப்போம், ஒரு 2 ட்வின்ஸ் இருக்காங்க, சீதா கீதா அப்படின்னு. 2 பேர்ல ஒரு பொண்ணு உங்ககிட்ட காஃபி கொடுக்குறா, இதுதான் சீதா இதுதான் கீதா அப்படின்னு உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா? முடியாது டாக்டர் அப்படின்னு நம்ம விக்னேஷ் சொல்றாரு. ஏன் முடியாது அப்படின்னு கேட்க, 2 பேரோட ஃபேஸுமே சிமிலரா இருக்கனால கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இதே பிரச்சனை தான் உங்க ஃப்ரெண்டுக்கும், நம்ம எல்லாரோடைய ஃபேஸுமே அவருக்கு சிமிலரா தெரியறதுனால இதுதான் உங்களுடைய முகம் அப்படின்னு அவரால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. 2வது காம்ப்ளிகேஷன் என்னன்னா, நம்மளோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே அவரால் கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இதை குணப்படுத்தவே முடியாதா டாக்டர் அப்படின்னு கேட்க, ஆமா இதை குணப்படுத்தவே முடியாது, அவர் இதோடய வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்னவதனம் அப்படின்னு டைட்டில் கார்டை போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிறாரு. காரை விட்டு இறங்கி என்னடா நடக்குது வெளியில அப்படின்னு பாக்குறாரு. அப்ப ஒருத்தன் ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்ட ஒரு திருடன் அங்க ஒருத்தரோட பர்ஸை அடிச்சுட்டு போறத பாக்குறாரு. பக்கத்துல ஒருத்தர் பைக்ல ஏறி உட்காந்த உடனே பர்ஸை காணோம் அப்படின்னு தேடுறாரு. நம்ம ஹீரோ, என்ன பர்ஸை காணோமா அப்படின்னு கேட்க, ஆமா காணோம், யார் எடுத்தான்னு தெரியல அப்படின்னோடனே, அந்த ஒயிட் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்ல, அவரும் போய் அந்த ஒயிட் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க ஆளுக்கிட்ட போயிட்டு, ஏய் பர்ஸ் ஏறா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்னன்னா, நம்ம ஹீரோக்கு தான் ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதுல்ல, அவர் எப்படி அடையாளம் வச்சிருந்தாருன்னா ஒயிட் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட். அந்த டிராஃபிக்ல எவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் அவன் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் திருடன் தான். ஆனால் இவர் ஒரிஜினல் திருடனை சொல்லாம
அங்க ஒரு ஜென்டில் மேன் இருந்திருக்காரு. அவரை போய் அவன் தான் திருடன்னு சொல்லி போலீஸ்லாம் வேற வந்துட்டாங்க. டேய் என்னடா அங்கதான் இப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரேன், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சார் இவன் பர்ஸ் அடிச்சுட்டு தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இவன் தான் பர்ஸ் அடிச்சான்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு போலீஸ் கேட்க, நம்ம ஹீரோ உடனே வந்து, சார் இவன் பர்ஸ் அடிச்சதான் நான் கண்ணால பார்த்தேன் சார், மரியாதையை வாங்கி கொடுத்துருங்க சார் அவர்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ சைட்ல பாக்குறாரு, அந்த உண்மையான திருடா இருக்கான் தெரியுமா, அவன் இன்னமும் பர்ஸ் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது, ஆஹா 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்ம தப்பான ஆளை கை காமிச்சு விட்டோம், முதல்ல எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ் ஆயிரும்டா அப்படின்னு யோசிக்கிறாரு. போலீஸ் அந்த ஜென்டில்மேனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. யோ இங்க ஐ விட்னஸ் இருந்தானே எங்கே அவன் அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கார்ல எஸ் ஆயிட்டாரு. அடுத்த சீன்ல கார்ல அவருடைய ஃப்ரெண்டு விக்னேஷும் வராரு. ஏண்டா உனக்கு ஒருத்தனோட முகம் ஒழுங்காவே தெரியாது, இந்த லட்சணத்துல நீ எதுக்குடா ஹெல்ப் பண்ண போற? இல்லடா ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணலாமே நினைச்சேன், உனக்கு தான் அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது இல்ல, தேவையில்லாத பிரச்சனையில எல்லாம் ஈடுபடாதரா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு விக்னேஷ் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஆபீஸ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னவா இருக்காரு அப்படின்னா ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. உள்ள போன உடனே ஒரு பொண்ணு, சூர்யா நம்ம ஆஃப்டர்நூன் பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு யாரா அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு கர்லி ஹேர், ஓகே கர்லி ஹேர்னா நதியா, ஓகே நதியா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள போறப்போ ஒரு அக்கா, சூர்யா சார் காஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இப்பயும் யாராவது நம்மளை காஃபி எடுத்துக்க சொல்றா அப்படின்னு புரியல. ஒரு செகண்ட் மேலையும் கீழையும் பார்த்துட்டு அவங்க கையில பச்சை குத்திருக்காங்க. அதை வச்சு, பத்மா அக்கா என்ன உங்க பொண்ணுக்கு பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், எப்போ ட்ரீட் வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ட்ரீட் என்ன ட்ரீட், நான் உனக்கு சிக்கன் பிரியாணியே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே உள்ள நம்ம ரேடியோ ஜாக்கி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. வெல்கம் டு ரேடியோ மிர்ச்சி, இன்னைக்கு நம்ம கூட டயட்டீஷியன் இருக்காரு, அவர் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு தம் போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளில வராரு. அப்போ ஒரு கார்ல இருந்த குட்டி பாப்பா எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு கேக்குறா. அந்த தாத்தா கிட்ட பலூனை வாங்கிட்டு சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா இல்லப்பா என்கிட்ட சேஞ்ச் இல்ல. உடனே ஜிபே இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் என்கிட்ட இல்லப்பா. இப்படி காலையில 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் எப்படி சேஞ்ச் தர்றது, இருங்க மாத்திட்டு வரேன் அப்படின்னு அந்த தாத்தா ஒவ்வொரு கடையா போய் கேட்கிறாரு. அங்கே ஒரு பொட்டி கடை இருக்கு. அங்க போயிட்டு ஏன்பா 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுப்பா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கடைக்காரரும் எடுத்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஃபுல்லா சில்லறை இல்லைன்ற காரணத்தினால ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி வைக்கிறாரு. இந்த பார்ப்பா எனக்கு பிஸ்கட்லாம் வேணாம், எனக்கு சில்லறையா மொத்தமாக கொடு அப்படின்னு கேட்குறாரு. காலையிலே வந்து இப்படி 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்டால் நானும் பிஸ்னஸ் தானே பண்ணுறேன், எனக்கு மட்டும் இப்படி சில்லறை இருக்கும், அதெல்லாம் இல்லை போங்க அப்படின்னு அந்த 500 ரூபாயே திருப்பி கொடுத்துட்றாரு. நம்ம தாத்தாக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போதான் தாத்தா அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயின் அழகா இருக்காங்கல்ல, அந்த 500 ரூபாயை கொடுங்க தாத்தா, நான் போய் சில்லறை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதே பொட்டி கடைக்கு வந்து, பையா 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சில்லறெல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்னா பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவரும் பொண்ணு கேட்டுருச்சு கொடுக்காம இருக்க முடியாதுல்ல, அதனால பொசுக்குன்னு எடுத்து சில்லறையை கொடுத்துட்டாரு. நம்ம ஹீரோயின் அதை கொண்டு போய் தாத்தாட்ட கொடுத்து, இந்தாங்க தாத்தா அவங்க கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன், நம்ம ஹீரோயின் ஏடிஎம்ல பணம் எடுக்க போறாங்க. அந்த ஏடிஎம்ல 2 மிஷின் இருக்கு. ஒரு மிஷின்ல ஆல்ரெடி ஒரு அக்கா பணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2வது மிஷின்ல எடுக்கலாம்னு நம்ம ஹீரோயின் போறப்ப அந்த அக்கா சொல்றாங்க, அது வேலை செய்யாது, இது மட்டும் தான் வேலை செய்யும், நான் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அழகா நம்ம ஹீரோயின் போய் லைன்ல நின்னுக்கிறாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. அங்கேதான் 2வது மிஷின் இருக்கு, இது ஏன் லூஸ் மாதிரி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த 2வது மிஷின்ல பணம் எடுக்க போறாரு. அப்புறம் தான் அவருக்கும் தெரிய வருது, ஓஹோ இந்த மிஷின் ஒர்க் ஆகாது போல அப்படின்னு. ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்தாங்கல்ல அந்த அக்கா, அவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டக்குன்னு காடை உள்ள விட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏங்க நான் தான் லைன்ல நின்றுட்டு இருக்கேன்ல, நீங்க என்ன லைன்ல நிக்காம டைரக்டா வந்து பணத்தை எடுத்துட்டு இருக்கீங்க, இப்ப லைன்ல நில்லுங்க, கார்டை ரிமூவ் பண்ணுங்க போத அப்படின்னு திட்டுறாங்க. ஏங்க நான் ஏடிஎம் பின்னே போட போறேன், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் எடுப்பேன் அப்படின்னு 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது. அந்த சண்டையில எப்படியோ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை போய் மறுபடியும் பின்னாடியே நிக்க வச்சிடறாரு. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு, சே நேத்து நம்ம எவ்வளவு அழகா ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணை பார்த்தோம், இந்த பொண்ணு என்ன இப்படி ராட்சசியா இருக்கா. ஆக்சுவலா 2 ஒரே பொண்ணு தாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல, ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்கே. நம்ம ஹீரோ பணத்தை எடுத்துட்டு வெளியில போறப்ப நம்ம ஹீரோயின் திட்டுறாங்க, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, என்ன பார்த்து இப்படிலாம் சொல்றீங்க, நான் என்ன திருந்தனா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின், ஆமா நீ என் டயத்தை திருடிட்ட, நீ ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி அந்த சீனை அப்படியே முடிச்சிடுறாங்க. அடுத்த சீனு அப்படியே நைட்ல நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அப்போ ஆட்டோல வந்த 4 பொறுக்கி பசங்க நம்ம ஹீரோயினை வம்பளுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வர நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போய் லிஃப்ட் கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது, ஆஹா காலையில இவங்கிட்ட தானே ஏடிஎம்ல வம்புழுத்தோம், இவன் நமக்கு லிஃப்ட் தருவானா தரமாட்டானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடய நிக்க நம்ம ஹீரோ, வாங்க வாங்க உள்ள வாங்க, லிஃப்ட் தானே வேணும் நான் தரேன் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை உள்ள ஏத்திக்கிறாரு. 2 பேரும் கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, சாரி நான் அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கிறாரு,
ஓ ஆட்டோக்காரங்கள்ட்ட ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல விடுங்க, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. என்ன இவன் வேணும்னே ஏடிஎம் டாபிக் அவாய்ட் பண்ணுறானோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு காலையில் தான் இந்த பொண்ணுகிட்ட வம்புழுத்தோம் அப்படின்றது ஞாபகமே இல்லை. நம்ம ஹீரோயின் கோர்ட்டில் இருக்க பென்ச் சிம்பிளை பார்த்துட்டு நீங்கள் பென்ச் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து ரேடியோ ஜாக்கியாக இருக்கேன், மடக் சாய் வித் சடக் சூர்யா கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லாருமே எஃப்எம் கேட்கணுன்ற அவசியம் இல்லைல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எனக்குமே மூவிஸ்லாம் பார்க்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஏன் நீங்கள் மூவிஸ் பார்க்குறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, எல்லா மூஞ்சியுமே ஒரே மாதிரி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. எது ஒரே மாதிரி தெரியுமா, இல்லை இப்போ வர படத்துலலாம் எல்லா ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருக்குல்ல அதை சொன்னேன், பட் நான் கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்பேன், கார்ட்டூன்ஸில் வந்து இன்ஃபேக்ட் நிறைய கற்றுக்கலாம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு. இப்படியே பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வீடும் வந்துடுது. அவங்கள வெளியில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் அண்ட் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக சாரி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அப்படி நடந்துக்கிட்டேன்ல அதுக்கு தான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, ஓஹோ காலையில் ஏடிஎம்ல நம்ம கிட்ட வம்புழுத்தது இந்த பொண்ணு தானா அப்படின்னு புரிய வருது. ஹீரோயின் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு கேட்க, என் பேர் சூர்யா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னடா வீட்டு வாடகை கொண்டு போய் வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டியா, அது இல்லைடா, காலையில் ஏடிஎம்ல ஒரு பொண்ணு கூட பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாம அவளுக்கே இப்போ லிஃப்ட்டும் கொடுத்துட்டேன்டா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவரு இந்த மாதிரி செயல்லாம் உன்னால மட்டும்தானா அந்த உலகத்தில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ கடுப்பாயி போடா அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சில்ட்ரன்ஸ் கால் பண்ணி கதை பாட்டு எதுனாலும் சொல்லலாம் அப்படின்னு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு பாப்பாட்ட இருந்து கால் வருது. அந்த பாப்பா, சூர்யா அங்கிள் நான் வந்து ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்றா. சூப்பர்மா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பாப்பா கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா கிட்ட 2 பொண்ணுங்க இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த குழந்தைக்கு யாருதான் அம்மா அப்படின்னு ராஜாக்கும் புரியல, நமக்கும் புரியல. அப்பதான் ராஜாக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குழந்தைய தூக்கி ஒரு நெருப்புல போட்டுடுறாரு. இப்ப என்ன நடக்கும், உண்மையான அம்மா தான் உயிரை பணையம் வச்சு அந்த நெருப்புக்குள்ள குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. அந்த பொய்யா இன்னொரு பொண்ணு வந்தா தெரியுமா, அவ குழந்தைய காப்பாத்தாம அங்கேயே நின்றுட்டு இருந்தா. ஸோ இதை வச்சு ராஜா இதுதான் இந்த குழந்தையோட உண்மையான அம்மா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுல இந்த குட்டி பாப்பா மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம உயிரை கொடுத்தாவது அவங்கள காப்பாத்திடுவோம் அப்படின்னு ஒரு கதை சொல்றா. இந்த கதை தான் படத்துல ரொம்ப முக்கியமான கதை. இந்த பாப்பா கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா அந்த குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்காங்க போல. போன் எடுத்து அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து முத்தம் கொடுத்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் வீட காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஹஸ்பண்ட் பேரு வருண், அவங்க பேரு நான் போர்ட்ல காட்டின மாதிரி வைதேகி. இப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க கிட்ட நான் எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன், இதில் உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வருணுக்கு ஒயிட் ஷர்ட் பிடிக்காது, ப்ளூ ஷர்ட் தான் நல்லா இருக்கும், அதை நீங்க எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமா அப்படியே பண்ணிடுறேன், உங்களை பார்க்க வெளியில ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நம்ம ஏசிபி மேடமும் வெளியில போய் யாரா அது வந்திருக்கா அப்படின்னு பார்க்க போறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு கூட நிறைய பழத்தை கொண்டு வந்து, இந்தாங்கம்மா இது உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், என் பிரச்சனையெல்லாம் நீங்க தான் சால்வ் பண்ணி கொடுத்தீங்க, அதனால இந்த பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், தயவு செஞ்சு எனக்கு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இவங்க நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த பழத்தை இலவசமா எடுத்துக்காம அதுக்காக காசையும் கொடுக்குறாங்க. நம்ம வருண் அசிஸ்டன்ட் கமிஷனரை கூப்பிட்டு, இங்க பாரு, அவரு உன் மேல இருக்க பாசத்தினால அந்த பழத்தை எடுத்துட்டு வந்தாரு, நீ அதுக்கு பதிலாக காசை கொடுத்தது எனக்கு சரியா படலை அப்படின்னு சொல்றாரு. அவரு நான் அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக எனக்கு இந்த பாசத்தினால இந்த பழத்தை எடுத்துட்டு வராரு, பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு கவர்மெண்ட் எனக்கு காசு கொடுக்குது, இவர் இந்த பழத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது, அவர் என் மேல இருக்க பாசத்துல கொடுக்குறாரு, அதனால நான் அவருக்கு காசு கொடுத்தேன், ஸோ இது எனக்கு தப்பாவே படலை அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனு நம்ம ஏசிபி மேடம் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ அவங்க மாமியார் வந்து, இந்தம்மா இந்த பாலை குடிச்சிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அங்கே இருக்க போலீஸ் கிட்ட ஃபைலாக ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் ரெடி ஆயிடுச்சு மேடம், உங்கள் டேபிளில் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மேடமும் உள்ளே போகிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங் போயிட்டு வெளியில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் டிராஃபிக் ஜாமில் ஒரு திருடனை பார்த்தோம் இல்லையா, அந்த திருடன் இங்கேயும் நிற்கிறான்.
நேராக கத்தி எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த பைய அறுத்து விட்டு உள்ள இருந்த பழத்தெல்லாம் கீழே விழுக வச்சிடறான். நம்ம ஹீரோயின் குனிஞ்சு அந்த பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இவன் டப்புன்னு செயினை பறிச்சுட்டு ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் பின்னாடி துரத்திக்கிட்டே போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. வெறித்தனமா ஓடி போய் அந்த திருடனை பிடிப்பாருன்னு நினைப்போம். ஆனா அவருக்கு அவன் தான் அந்த திருடனும் அடையாளம் தெரில, நம்ம ஹீரோயினையும் அடையாளம் தெரில. அவர் நேராக குடுகுடுன்னு போய் ஒரு பஸ்ஸில் ஏறிடுறாரு. பின்னாடி ஓடி வந்த திருடனை பஸ்ஸில் தான் ஏற வரான்னு நினச்சி அவனையும் கையை கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி உள்ளே ஏற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸ்டார்டிங் சீனில் பார்த்த அந்த ஜென்டில்மேன் இருக்காரு இல்லையா, அவர் வராரு. நீங்கள் என்ன நினச்சிங்க? அவன் திருடன்ட்டு இருந்து அந்த செயினை உங்கள்கிட்ட காப்பாற்றி கொடுப்பான்னு நினச்சிங்களா? நெவர். இவங்க 2 பேருமே திருட்டு பசங்க. ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடுவான், இன்னொருத்தன் பப்ளிக்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இவனுங்க போட்ட பிளான்ல முதல்ல மாட்டினதே நான் தான் அப்படின்னு அந்த ஜென்டில்மேன் சொல்றாரு. இனிமேலாவது பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நைட்டு பயங்கரமா மழை பெய்யுது. மழைக்காக நம்ம ஹீரோ ஒரு கடையில ஒதுங்கி இருக்காரு. அப்போ அந்த பக்கமா ஒரு 2 பேரு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு லாரி வரும்போது அவரு அந்த பொண்ணை பிடிச்சி அந்த லாரியில தள்ளி விட்டுறாரு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. தள்ளி விட்ட அந்த நபர் என்ன பண்றாருன்னா உடனே ஒரு சிவப்பு கலர் கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு பக்கத்துல போய் தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்தி பாக்குறாரு. அந்த பொண்ணு செத்து போயிடுறா. நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோ விக்னேஷ் கிட்ட சொல்ல, இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ கொலைகாரனே உன் முன்னாடி வந்து நின்னாலும் உன்னால அவனை அடையாளம் காட்ட முடியாது. அதனால போலீஸ் கிட்ட எல்லாம் போகாத, போலீஸ் ஒன்னதான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது நடந்தது நீ பார்க்கல, அப்படியே மறந்துரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ மனசு கேட்காம ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு இந்த கடையில எல்லாம் பிசிஓ இருக்கு தெரியுமா, அதுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. அங்க ஒரு கான்ஸ்டபிள் தான் போன் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி நீங்க யாருன்னு கேட்க, காலையில நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சு இல்லையா, அது வந்து ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். ஒருத்தர் அந்த பொண்ணை லாரியில தள்ளி விட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கான்ஸ்டபிள் உடனே அதை போய் எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. சார், இது மாதிரி ஒரு கால் வந்துச்சு, அது ஆக்சிடென்ட் இல்லையா, மர்டரா அப்படின்னு சொல்றாரு. யார் கால் பண்ணா, எங்க இருந்து பண்ணா அப்படின்னு எஸ்ஐ கேட்க, தெரியல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு அவரு அந்த காலை ட்ராக் பண்றதுக்கு ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. உங்க பேர் சூர்யாவா, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பயந்துகிட்டே ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா அங்க போனா செயின் ஸ்நாச்சிங் கேஸுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது நம்ம ஹீரோயின். ஆனா அவங்களுக்கு லேட்டரா தான் புரிய வருது, இவர் உண்மையான திருடனே கிடையாது, இவர் ஒரு ஆர்ஜே தான் அப்படின்னு. அந்த உண்மையான திருட வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வெளியில போய் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட, சாரி நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், இவ தான் அது இதுன்னு சொல்லி என்னை குழப்பிட்டா, வாங்க நம்ம போய் ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பாட்டை போடுறாங்க. அப்படியே 2 பேருக்கும் லவ்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. பாட்டோட முடிவுல ஒரு புடவை கடையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கால் வருது. நம்ம ஹீரோ வெளியில வராரு. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, நான் அதுக்கு முன்னாடி உனக்கிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்ற டிசார்டர் இருக்கு, அதனால எனக்கு யாரோட ஃபேஸையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்பயுமே நான் உன் ஃபேஸை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணேன்னா, உன் கழுத்தில் இருக்கு பார்த்தியா டேட்டூ, அதை வச்சு தான் ரெக்கக்னைஸ் பண்ணு. ஸோ நீ என்ன சொல்ல வந்தாலும் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுடுறா. அவங்க கோவப்பட்டு, அப்போ இத்தனை நாளா நான் எப்படி இருக்கேனே தெரியாம தான் என் கூட பழகிட்டு இருந்தியா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த எஸ்ஐ இருக்காரு இல்லையா, நம்ம ஹீரோ எந்த பிசிஓல இருந்து கால் பண்ணாரோ அதே பிசிஓக்கு கரெக்டா வந்துடுறாரு. கடையில சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இது பொட்டி கடை சார், இங்க எப்படி சிசிடிவி கேமரா இருக்கும், இப்போ ஆப்போசிட் கடையில கேட்டு பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஆப்போசிட் கடையில இருக்க சிசிடிவி கேமரால போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கேப் போட்டிருந்தனால அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வண்டி நம்பரை நோட் பண்ணிடுறாங்க. இதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, வண்டியோட கடைசி 2 நம்பர் அந்த நம்பர் பிளேட்ல இல்ல. ஆனா அடுத்த சிக்னல்ல காரோட ஃப்ரண்ட் சைட்ல நம்பர் பிளேட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு காரோட நம்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வந்து உன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா நீ பண்ணது கரெக்ட் தான், ஸோ நமக்குள்ள சமாதானம் ஆகிக்கலாம், நீ 2 தடவை சாரி சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் 2 தடவை சாரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம எஸ்ஐ கரெக்டா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. வந்து சூர்யாவோட வீடு இதுதானே, அவனை மரியாதையை வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு லேடி கிட்ட கேட்கறாங்க. இங்கே சூர்யான்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு வயசான ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிட்டு, ஏன் அந்த லேடியை டிஸ்டர்ப் பண்றீங்க, இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, சூர்யா நீங்க ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட வீடு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நீங்க எப்படி முதல்ல உள்ள வந்தீங்க, உங்கள்ட்ட வாரண்ட் இருக்கா, மரியாதையை வெளியில போங்க அப்படின்னு திட்டி அமைச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஏசிபி மேடமும் எஸ்ஐ சாரும் போச்சு இல்லையா, அவங்களோட வீட்டுக்கே போய் அந்த குழந்தைக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்து
அவங்க ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அந்த செத்து போன பொண்ணு வேற யாருமே இல்லை, நம்ம ஏசிபி மேடம் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களோட பொண்ணு தான் அவங்க. அடுத்த சீனு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காஃபி ஷாப்பில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணணுன்றதுக்காக ஹேர் கலரிங்லாம் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது. அப்போது ஹீரோ கிட்ட உன் கார் சாவியை கொடு, நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சாவியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் போகிற வழியில் ஒரு லேடி கார் பஞ்சர் ஆகி அந்த இடத்துல நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த லேடி வேற யாரும் இல்லை, நம்ம எஸ்ஐ சார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃப் தான். நம்ம ஹீரோயின் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு கிளம்பி போகும்போது நம்ம எஸ்ஐ சார் அந்த நம்பர் பிளேட்டை நோட் பண்ணிடுறாரு. அந்த காரை துரத்திக்கிட்டு பின்னாடியே போறாரு. உடனே அவர் ஒய்ஃபு கிட்ட வந்து உனக்கு லிஃப்ட் கொடுத்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, அவ பேர் என்னன்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு ஒய்ஃப் கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம எஸ்ஐக்கு நம்ம ஹீரோயின் கோர்ட்ல இருந்த அந்த பென்ச் ஷோரூமோட சிம்பிள் ஞாபகம் வருது. உடனே அவர் பென்ச் ஷோரூமுக்கு கிளம்பி போறாரு. அங்க நம்ம ஹீரோயின் 2 பேருமே சேர்த்த மாதிரி வச்சு பார்த்துடுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோவை ஒரு பில்டிங்குள்ள போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பில்டிங்கோட ஓனர்ஸ் எல்லாம் வரவும் நம்ம ஹீரோவை அந்த எஸ்ஐ அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர் சட்டையை பிடிக்கிறப்ப நெஞ்சில ஒரு குழந்தையோட பாதத்தை அவர் பச்சை குத்தி இருக்கத பாத்துறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம வருண் இருக்காரு இல்லையா, அந்த செத்து போன பொண்ணு வீடு இருக்கு இல்லையா, அங்க போய் இது மாதிரி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல, ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் கையில இருந்த கொஞ்சம் பணத்தை அந்த டேபிள் மேல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி நைட்டு என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அதே எஸ்ஐ கிட்ட போறாரு. அப்போ உள்ள வருணும் எஸ்ஐ சார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏசிபி மேடம் உள்ள வராங்க. வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம வருண் ஏசிபி மேடம் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொலைய யாரு பண்ணான்னு கண்டுபிடிச்சியா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த ஏரியாவில் எந்த ஒரு சிசிடிவியும் இல்லை, ஸோ யார் கொலை பண்ணணும்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எங்கே போயிடுவாங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஏசிபி சொல்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஒரு கான்ஸ்டபிள் கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. அந்த கதவு கேப்பில் நம்ம ஹீரோ வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கத நம்ம எஸ்ஐ சார் பார்த்துடுறாரு. அதனால எங்கே இவன் வந்து எல்லாத்தையும் ஏசிபி மேடம்கிட்ட சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்து போய் அவர் வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போது நம்ம ஏசிபி மேடம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து மேலே வச்சு, வருண் இது நம்மளோட வாட்டர் பாட்டில் தானே, இது எப்படி அந்த பொண்ணு செத்த இடத்துல கிடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வருண் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அதுவா, அந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் தான் அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம வருணுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. போற அவசரத்துல வருண் அவருடைய கிளாஸை அங்க டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாரு. நம்ம எஸ்ஐ அதை வேகமா எடுத்துட்டு போய் வருண் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வெளியில உட்காந்துருந்த நம்ம ஹீரோவை காணோம். ஸ்டேஷன் ஃபுல்லா நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு கை கழுவிட்டு இருக்கும்போது ஏசிபி மேடம் நம்ம ஹீரோவை பாத்துடுறாங்க. நீங்க எதுக்கு இங்க நிக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் எஸ்ஐ சாரை பார்க்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன விஷயம் என் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஏசிபி மேடம் கேட்க, அது வந்து மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஏசிபி மேடம்க்கு ஒரு கால் வந்துடுது. அவங்க அர்ஜென்ட்டா உள்ள கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஏசிபி மேடம் நம்ம ஹீரோவை உள்ள கூப்பிட நம்ம ஹீரோவும் ரூமுக்குள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் ஏசிபி மேடம் கிட்ட சொல்றாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்டே இல்ல, மர்டர். ஒருத்தன் அந்த பொண்ணை லாரி கடையில் தள்ளி விட்டதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் என்ன ஒருத்தர் அட்டாக் பண்ணாரு. அவர் நெஞ்சில் ஒரு குழந்தை பாதம் இருக்கு இல்லையா, அதை பச்சை குத்திருந்தாரு அப்படின்னு எல்லா அடையாளத்தையும் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம ஏசிபி மேடம் நேராக நம்ம எஸ்ஐ கிட்ட போய் பலார்னு நம்ம எஸ்ஐக்கு நாலு அறைய விட்டு நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம எஸ்ஐ அந்த பொண்ணை லாரியில தள்ளி விட்டாரு இல்லையா, தள்ளி விட்டுட்டு அவர் ஒரு கார்ல போய் ஏறி போயிருப்பாரு. அந்த காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாருமே இல்ல, நம்ம ஏசிபி மேடம் தான். ஸோ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. அப்படியே இன்டர்வெல்லையும் போடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்லை. வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, சூர்யா வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது காலில் கிளாஸ் குத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட புலம்புறாங்க, எனக்கு இதிலெல்லாம் இஷ்டமே இல்லை, எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது ஓ லைஃப், நீ எடுக்கிற முடிவு தான் கரெக்ட், இதை பற்றிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத, உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு கால் வருது. அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பைக்கில் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் காரில் வந்து மடக்கி அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க.
கூட்டு போய் பயங்கரமா அடிக்கிறாங்க. இங்க பாரு, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணன்னு மரியாதையா ஒத்துக்க. என்ன மேடம் சொல்றீங்க? நான் தான் கம்ப்ளைண்டே பண்ணேன். நான் எப்படி கொண்டு இருக்க முடியும்? எதுக்காக சம்பந்தமே இல்லாம என் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இப்போ என்னன்னா, நம்ம எஸ்ஐயும் ஏசிபி மேடமும் சேர்ந்து நம்ம ஹீரோ பக்கம் எப்படியாவது இந்த கொலையை திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நம்ம ஹீரோ, நான் கொன்னதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசிபி மேடம் ஒருத்தனை கூப்பிடுறாங்க. இவரை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா அப்படின்னு அந்த ஆளுகிட்ட கேட்க, ஆமா மேடம் நான் அவரை பார்த்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு, இவர் தான் அந்த பொண்ணை லாரி கடியில் தள்ளி விட்டாரு, அதை நான் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அவர் ஒரு பொய் சாட்சியை சொல்றாரு. இதையே நீ முன்னாடியே வந்து போலீஸ்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஏசிபி மேடம் கேட்க, அவர் தான் மேடம் எனக்கு பணம் கொடுத்து சொல்லாத அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த நபர் சொல்ல, ஹீரோ கிட்ட நீ இவருக்கு பணம் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் நான் எதுக்கு இவருக்கு பணம் கொடுக்க போகிறேன், இவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, நான் பணம்லாம் கொடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசிபி மேடம் ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எதர்ச்சியாக ஒரு பேக் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. அதை இவங்க வீடியோ எடுத்து இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றிருப்பாரு தெரியுமா? அப்போ இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் பதிஞ்சிருக்கும். அதை வச்சு இங்கே பாரு, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இந்த வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, அதில் உன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஸோ இந்த எவிடன்ஸ் போதுமா இல்லை இதுக்கு மேலே வேணுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்ம ஏசிபி மேடமும் எஸ்ஐயும் வெளியில் வந்து மெஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போனாலும் இவன் காரை பற்றி ட்ரக்கை பற்றிலாம் மறுபடியும் பேச ஆரம்பிப்பான். இல்லை மெஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே நடக்கிற எதுவுமே வருணுக்கு துளி கூட தெரியக்கூடாது அப்படின்னு ஏசிபி மேடம் சொல்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு 2 வடக்கனுங்களை நம்ம ஏசிபி மேடம் செட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ கிட்ட போய் யூரின் சாம்பிள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோக்கு காவலாக பின்னாடியே ஒரு போலீஸும் போகிறாரு. ஆனால் நம்ம எஸ்ஐ உள்ளே பூந்து அந்த போலீஸ்க்கு வேறு வேலை கொடுத்து அவரை திசை திருப்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தனியாக போயிட்டுருக்காரு. ஆனால் ஆல்ரெடி அங்கே பாத்ரூம்குள்ளே ஒரு போலீஸ் இருக்காரு. அந்த போலீஸ்க்கு இவனுங்க 2 பேரையும் பார்த்த உடனே சந்தேகம் வந்து, ஏய் யார் நீங்கள், எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, இங்கே வா திரும்ப அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த 2 பேரும் நம்ம போலீஸ்காரரை கத்தியாலேயே சரமாரியாக வெட்டிடுறானுங்க. நம்ம ஹீரோ இப்போ பாத்ரூம்குள்ளே வந்துடுறாரு. யூரின் சாம்பிள் எடுக்கிறதுக்காக ஒரு டப்பா கொடுப்பாங்க இல்லையா, அந்த டப்பா கீழே விழுந்துருது. அதை குனிஞ்சு எடுக்க போகும்போது கத்தி வெட்டிலேருந்து அவர் தப்பிச்சிடுறாரு. கீழே குனியும் போது அந்த இடம் ஒரே ரத்தமாக இருக்கிறத பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது ஒருத்தன் கத்தியால் குத்த வர்றான். அவர் தப்பிச்சு கீழே விழுந்துடுறாரு. யாரா நீங்கள், எதுக்கிட்ட என்ன கொலை பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போது அந்த இடத்துல அந்த 2 பேருக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஒரு வழியாக நம்ம ஹீரோவை மடக்கி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்கும்போது அந்த போலீஸ்காரு பாத்ரூம்குள்ளே கிடப்பாரு. அவர் திடீர்னு முழிச்சு வந்து நம்ம ஹீரோ காப்பாற்ற வருவார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த 2 பேரும் அந்த போலீஸ்காரரை கழுத்திலே வெட்டி கொண்டுருவாங்க. அந்த போலீஸ்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோ அந்த 2 பேரையும் சுட பார்ப்பாரு. ஆனால் அவருக்கு சுடுற அளவுக்கு தெம்பு இருக்காதனால மாற்றி மாற்றி சுட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவார். வெளியில் போய் அங்கே ஒரு துணி கடையில் ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு விக்னேஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்டா நான் தான் உன்னை அன்னைக்கே போலீஸ்கிட்ட போகாதான் அவங்க உன்னை ஃப்ரேம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னல, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியாடா, சரி இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்ல அவர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி பேசிகிட்டு இருப்பாரு. அவர் வந்து, யோ என்னையா நீ என் ஃபோனில் இருந்து ஏதோ மர்டரு போலீஸு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க, போன கூடியா அப்படின்னு பிடிங்கிக்குவார். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சாட்சி சொல்ல ஏசிபி மேடம் ஒருத்தனை கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, அவனை தேடி நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கே போயிடுவார். கதவை தட்டி கோவிந்த் இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. அவன், ஓ கோவிந்தா, அவர் கீழே சிகரெட் பிடிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறதே நம்ம கோவிந்த் தான். அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு நம்ம எஸ்ஐ சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு மெசேஜை போட்டுருவான். நம்ம எஸ்ஐ சாரும் இதோ வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோவிந்த் வீட்டுக்கு கிளம்பி வருவார். நம்ம ஹீரோ அந்த வீட்டில் சிகரெட்டும் லைட்டரும் இருக்கிறத பார்ப்பாரு. நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, இல்லை நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், கோவிந்த் மட்டும்தான் சிகரெட் பிடிப்பான் அப்படின்னு அவன் சொல்லுவான். கோவிந்த் தான் சிகரெட் பிடிப்பான்னா சிகரெட் தான் இங்கேயே இருக்கே, அப்புறம் எதுக்கு அவர் கீழே சிகரெட் பிடிக்க போனார் அப்படின்னு லாஜிக்காக ஒரு கொஸ்டினை நம்ம ஹீரோ கேட்டுக்குவார். அதுவா, இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் இருக்கான்ல, அவன் அவங்க அப்பா முன்னாடி சிகரெட் பிடிக்க பயந்துட்டு எங்கள் ரூமில் தான் வந்து குடிப்பான், இது அவனோட சிகரெட் லைட்டர், ஆக்சுவலாக இது கோவிந்தோட பிராண்டே கிடையாது, அவர் கீழே சிகரெட் தான் பிடிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி மட்டமாக சமாளிப்பான். அப்போ ஹவுஸ் ஓனரு அங்கே வீட்டுக்கு தேடி வருவார். ஏய் கோவிந்த், 3 மாதமாக வீட்டு வாடகையே தரல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிடும், ஓ இவன் தான் கோவிந்தா அப்படின்னு அவனை துரத்த ஆரம்பிப்பார். அப்படி துரத்திக்கிட்டு போகையில் அங்கே ஒரு பெயிண்ட் வாலி இருக்கும், அதை கோவிந்து தட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவான். உடனே கோவிந்த் என்ன பண்ணுறான், அவன் போட்டிருந்த ரெட் டிஷர்ட்டை கழட்டிட்டு பனியனோட நடந்து வரான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் ரெட் டிஷர்ட் போட்டு ஒருத்தன் ஓட்டுனானே அவனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அவன் அந்த ட்ரம் பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான், போய் பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது அங்கே டிஷர்ட் கலட்டி கிடக்கு.
அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அவன் மேலே டவுட் வந்துடுது. திரும்பி பார்த்தா அவனும் சந்தேகப்படுற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை துரத்திக்கிட்டு பின்னாடியே போகிறாரு. அங்கே ஒரு பெரிய கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது போல். கோவிந்து அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ இங்கே தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. நான் சொன்னேன் இல்லையா, கோவிந்த் ஒரு பெயிண்ட் வழியை தட்டி விட்டு வந்தான்னு. அந்த பெயிண்ட் ஃபுல்லாக அவன் காலில் ஒட்டியிருக்கு. அதை பார்த்து இவன் தான் கோவிந்துன்னு கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சி பலார்னு அரைஞ்சு, ஏன்டா நானா கொலை பண்ணேன், நீ பாத்தியாடா அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் கொலை பண்ணலை, நான் போய் தான் சொன்னேன் ஸ்டேஷனில் அப்படின்னு ஒத்துக்கிறான். அங்கே இருந்த 3 பேர், தம்பி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை இது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கோவிந்த் பின்னாடி வழியாக தப்பிச்சு போய் ஒரு காரில் அடிபட்டு செத்து போயிடுறான். அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம விக்னேஷ் வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. டேய், யாரா உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறது, உன்னை நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதில் செத்து போன பொண்ணு யாரு, அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லி அந்த செத்து போன பொண்ணு வீட்டுக்கு நம்ம ஹீரோ, ஃப்ரெண்டு, ஹீரோயின் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த செத்து போன பொண்ணோட அப்பா ஒரு கட்டுக்கட்டாக பணத்தெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால தான் எல்லா பிரச்சனையும், வா உள்ள அப்படின்னு சொல்லி அவர் மனைவியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அந்த பொண்ணு சாகும்போது 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறா, அதனால என்ன அப்படின்னு. இல்லை, அவளோட ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி, நானே போய் அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ உள்ளே போகிறாரு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட, உங்கள் பொண்ணு சாகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அவளோட ப்ரெக்னென்ட்டுக்கு யாரு காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஏன்டா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கோவமாக அந்த பொண்ணோட அப்பா நம்ம ஹீரோவை திட்டிடுறாரு. நம்ம ஹீரோ, இல்லை உங்கள் பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் சாகலை, அவளை ஒருத்தன் ட்ரக்கில் தள்ளி விட்டு கொலை பண்ணதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னோடனே அவங்க அப்பா, யார் என் பொண்ணை கொலை பண்ணது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு டிஸார்டர் இருக்குது, அதனால் யார் கொலை பண்ணான்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா நோய் இது, என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு அவங்க அப்பா கடுப்பாகி அங்கேருந்து ஹீரோவை திட்டி வெளியில் அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, டேய், நான் கோவிந்துக்கு பணம் கொடுக்கவே இல்லை, ஆனால் அவங்க காமிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் அவனுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா யார் அந்த பேக்கை அங்கே வச்சுருப்பா, யாருக்கு நான் பணம் கொடுத்துருப்பேன் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும்ல அப்படின்னோடனே விக்னேஷும், நீ சொல்கிறது கரெக்டாக, நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா விக்னேஷுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சூர்யா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபோனை வாங்கி அவங்க அம்மா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருப்பா, உன்னால் உன் முகத்தையே ஒழுங்காக அடையாளம் பார்க்க முடியாது, என் பொண்ணை வேற கூட கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, மரியாதையை என் பொண்ணை கொண்டாந்து வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அவங்க வீட்டிலே விட்டுடுறாரு. விட்டுட்டு நேராக விக்னேஷை கூட்டிகிட்டு ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் அதை எல்லாத்தையுமே யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வெளியில் வரும்போது ஒரு கேமரா இருக்குது. அதில் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதை செக் பண்ணால் யார் டெலீட் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் உள்ளே போகிறாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப யாரோ முகத்தில் கர்ச்சீஃப் கட்டிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு போகிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஃபேஸ் கிளியராக தெரியல. உடனே மெயின் கேட்டில் இருக்க கேமராவை பார்க்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இதை டெலீட் பண்ணது அந்த எஸ்ஐ தான்னு. அடுத்த சீனில் நம்ம வருணை காட்டுறாங்க. அந்த செத்து போன பொண்ணோட அப்பா அம்மா வருண் கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ளே நம்ம ஏசிபி மேடம், வருண் உனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குல்ல, நீ இப்போ இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருணை அமுச்சு வச்சிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா நம்ம ஏசிபி மேடம்கிட்ட இது மாதிரி ஒரு பையன் வந்தான், எங்கள் பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் சாகலை, யாரோ கொலை பண்ணிட்டதா எங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏசிபி மேடம், இந்த மாதிரி கேஸில் இது மாதிரி நிறைய பேர் பேச தான் செய்வாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, யார் கொலையானின்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஏசிபி மேடம் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, அவன் அவங்க அப்பா அம்மாவை தேடி வீட்டுக்கே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், அவனை எந்த இடத்துல பார்த்தாலும் அங்கேயே போட்டு தள்ளிடு அப்படின்னு நம்ம எஸ்ஐயை மிரட்டுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு விக்னேஷும் நம்ம எஸ்ஐயை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் எஸ்ஐ வீடை கண்டுபிடிச்சிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அன்னைக்கு மழையில் நனைகிறப்ப நம்ம எஸ்ஐ ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அதே ஜாக்கெட்டு அந்த வீட்டில் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. இந்த எவிடன்ஸ் போதும்டா, எஸ்ஐ தான் கொலை பண்ணான்னு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. அப்படியே வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கப்ப நம்ம எஸ்ஐ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. எஸ்ஐ ஒய்ஃபு உள்ளே பார்த்து வீடெல்லாம் கலைஞ்சிருக்கத பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு கத்தி கூப்பிடுறாங்க. நம்ம எஸ்ஐயும் உள்ளே பார்க்கும்போது எல்லாமே கலைஞ்சு கிடக்கு. அப்படியே வெளியில் வரும்போது நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கத நம்ம எஸ்ஐ பார்த்துடுறாரு. உடனே எல்லா கதவையும் டாப்பா போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்தார் இல்லையா அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. கதவை திறந்து போகிறப்போ நம்ம எஸ்ஐயோட குழந்தைய நம்ம ஹீரோ கையில் எடுத்து வச்சிருக்காரு. இங்கே பாரு, மரியாதையாக கண்ணை கீழே போட்டுரு, நீ எதுக்காக
என்னை வந்து இந்த கேஸில் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்க, நீ தான் இந்த கொலையை பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லா உண்மையும் மரியாதை என்கிட்ட சொல்லிடு, இல்லைனா உன் குழந்தைய நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லை, உன் வீட்டில் இருக்க ஒரு ஃபோட்டோவை நான் பார்த்தேன், அதில் நெஞ்சில் குழந்தை பாதத்தை பச்சை குத்துனது நீ தான் அப்படின்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எல்லா எவிடன்ஸும் போதும் நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு என்னால் நிரூபிக்க முடியும். ஆனால் நீ எதுக்கு பண்ண, எதுக்காக என்ன இந்த கேஸில் இழுத்து விடுற அப்படின்றது எனக்கு தெரியணும், மரியாதையை சொல்லிவிடு, இல்லைனா இந்த குழந்தைய நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நம்ம எஸ்ஐயும் சரி சொல்லிடுறேன், இதெல்லாம் என்ன பண்ண சொன்னது அந்த ஏசிபி மேடம் தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிடுறாரு. இப்போ தான் எஸ்ஐ நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக வருணுன்றவர் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஏசிபி மேடமை பார்க்க வந்திருப்பாரு. அப்போ நம்ம ஏசிபி மேடம்க்கு வருணை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால லவ் பண்ணி அவங்க கல்யாணமும் பண்ணிப்பாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் குழந்தைன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், நம்ம ஏசிபி மேடமால் குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு. ஆனால் நம்ம வருணுக்கோ குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். அப்படிதான் ஒரு நாள் நம்ம வருண் இருக்கார் இல்லையா, அவர் அந்த செத்து போன பொண்ணு, அவள் பேர் அமிர்தா, அவளை பார்க்குறாரு. அமிர்தா சொல்கிறா, அம்மாவுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்களுக்கு பதிலாக நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம வருணுக்கு ஒரு யோசனை தோணுது. உடனே அவர் கார் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு அவரோட ஒய்ஃபை பார்க்க கிளம்புறாரு. அங்கே போயிட்டு, இங்கே பாரு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ஏன் சரகசி ட்ரை பண்ணக்கூடாது, அதாவது வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. என்ன வரும்னு சொல்கிற, எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்க, நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்கால அமிர்தா, அவ மூலமாக நம்ம குழந்தைய பெற்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வருண் சொல்கிறாரு. இதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு அவர் கேட்கல, ஒத்துக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாரு. நம்ம ஏசிபி மேடமும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அமிர்தாவோட பேரண்ட்ஸுக்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிடுறாங்க. வருண் அவருடைய குழந்தை அமிர்தா வயிற்றில் வளர்றதுனால அவர் ஒய்ஃபை பார்த்துக்கிற மாதிரி அமிர்தாவை பார்த்துக்கிறாரு. இதனால நம்ம ஏசிபி மேடம் ரொம்பவே பொசசிவ் ஆகுறாங்க. அப்படியே ஒரு நாள் நைட்டு அவங்க இதுக்கு முன்னாடி செக் பண்ண டாக்டரை நம்ம ஏசிபி மேடம் சந்திக்கிறாங்க. அப்போது எனி குட் நியூஸ் அப்படின்னு அந்த டாக்டர் கேட்க, நாங்கள் சரகசி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஏசிபி மேடம் சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம், நான் தான் உன் எக்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னேனே, இது சாத்தியமே இல்லை, இது வந்து அமிர்தாவோட எக்கா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. உடனே நம்ம ஏசிபி மேடம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது, ஆமாம் அது அமிர்தாவோட எக் தான், ஆனால் இது அமிர்தாக்கே தெரியாது, வருண் இதை யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த குழந்தை வருணுக்கும் அமிர்தாக்கும் பிறக்க போகிற குழந்தை தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏசிபி அவளை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்க பொசிஷனுக்கு கொலை பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால நம்ம எஸ்ஐயோட உதவியை நம்ம ஏசிபி தேடுறாங்க. நம்ம எஸ்ஐயோட குழந்தை படிக்கிறதுக்கான ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஐயை அந்த பொண்ணை கொலை பண்ண வைக்கிறாங்க நம்ம ஏசிபி மேடம். இதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே நம்ம எஸ்ஐயோட ஒய்ஃபு பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. ஏண்டா எப்படா உனக்கெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை கொலை பண்ண மனசு வருது, உன் கூட இத்தனை நாள் வாழ்ந்ததே நான் கேவலமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம எஸ்ஐயும் ஹீரோவும் நம்ம ஏசிபி மேடமை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம எஸ்ஐ ஏசிபியை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவன் குழந்தைய தூக்கி வச்சுட்டு மிரட்டினா, அதனால நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நம்ம அவனுக்கு பதிலாக வேற யாராவது சரண்டராக சொல்லிக்கலாம், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான நம்ம ஏசிபி பக்கத்தில் இருந்த ஒரு ராடை எடுத்து நம்ம எஸ்ஐயை அடிச்சே கொண்டுடுறாங்க. இதையெல்லாம் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ உடனே பைக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு விக்னேஷும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அதை நம்ம ஏசிபி எஸ்ஐயை கொலை பண்ணாங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோ கீழே இருந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. இதை நம்ம நேராக மெஜிஸ்ட்ரேட்டை போட்டு காமிச்சு ஏசிபிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் நம்ம ஹீரோ மெஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போகும்போது அங்கே ஆதியா வராங்க, அதாவது நம்ம ஹீரோயின் வராங்க. வந்து, ஏன் சூர்யா நான் அவாய்ட் பண்ணுறேன், நான் ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு உன் கூட பேசலாம் டைம் இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு 2 பேர் டாக்ஸியில் வந்து கடத்திட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. பைக்ல போகும்போதே அவருக்கு கண்டினியூஸா கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னடா, ஹீரோயின் இப்போ தான் கடத்திட்டு போனாங்க, இவங்க வேற ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ கடத்திட்டு போனது யார அப்படின்னு பார்த்தா நம்ம ஏசிபி மேடம். நம்ம ஏசிபி மேடம் தான் ஹீரோயின் மாதிரி வேஷம் போட்டு நம்ம ஹீரோவை திசை திருப்பதுக்காக இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சு நம்ம ஹீரோவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஏசிபி பிளான் போடுறாங்க. பிளான் போட்டபடியே நம்ம ஹீரோவை கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து குத்த வேகமாக ஓடி வராங்க. அப்போ மாடியில் ஒரு 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, இப்போ குத்துனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு அப்படியே விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ இதுதான் ஆதியாக நினச்சி நம்ம ஏசிபி மேடமை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா, நம்ம ஏசிபி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க கையை
ஒரு மாதிரி நம்ம கில்லி விஜய் மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதை வச்சு இது ஆதியா இல்லை ஏசிபி மேடம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. ஆனால் அதை காட்டிக்காம ஆத்யா கிட்ட பேசுகிற மாதிரியே நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஏசிபி மேடம் கூட ஆட்டோவில் ஏறி போகிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஆத்யா அப்படின்னு வருது. அதை நம்ம ஏசிபியும் பார்த்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆட்டோவை விட்டு இறங்கி தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ உண்மையான ஆதியாவே அங்கே வரா. ஆனால் நம்ம ஹீரோ அது ஏசிபி மேடம் நினச்சி ஒரு கட்டையை எடுத்து நம்ம ஹீரோயின் மண்டையிலேயே நச்சுன்னு அடிச்சிடுறாரு. அப்படியே அந்த வடக்கனுங்க 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க நம்ம ஹீரோயினை கொலை பண்ண வர்றானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது இதுதான் உண்மையான ஆதியான்னு. நம்ம ஹீரோ அந்த வடக்கனுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை எப்படி அடையாளம் தெரியும் அப்படின்னா, மண்டையில் அடிபட்டிருக்கிறது தான் உண்மையான ஆத்யா, அடிபடாதவ ஏசிபி மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஏசிபி வேணும்னே அவன் மண்டையை அவளே மரத்தில் மோதிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் தான் உண்மையான ஆதியா அப்படின்னு இப்போ ஏசிபி மேடம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் நம்ம ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நான் தான் ஆதியா அப்படின்னு 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கையில் கண்ணை வச்சுக்கிட்டு யாரை சொல்கிறோன்னே தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. இப்போதான் அந்த குட்டி பாப்பா ஒரு கதை சொன்னுச்சு, ஞாபகம் இருக்கா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவோம் அப்படின்னு. அது மைண்டுக்கு வர நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து தன்னை தானே சுட்டுக்கிறாரு. உண்மையான ஆதியா என்ன பண்ணுவா? நம்ம ஹீரோ சுட்டுக்கிட்ட உடனே வந்து காப்பாற்றணும்னு நினைப்பா. ஆனால் ஏசிபி மேடம் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு அவனை கொல்றதுக்காக வருவாங்க. அப்போ கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோ திருப்பி அந்த ஏசிபி மேடமை சுட்டு தள்ளிடுறாரு. இந்த கதையை சொன்ன சின்ன பாப்பா யாருன்னா நம்ம அமிர்தாவோட குழந்தை தான். ஸோ இதனால அமிர்தாக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி நம்ம ஏசிபி மேடமை கொன்னுடுறாங்க. ஸோ நம்ம படத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட எண்டு கார்டை போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை சந்திக்கிறேன்.